வணக்கம் நண்பர்களே, டெக்னிக்கல் டூல்ஸ் சர்வீஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட சர்வீஸ்க்கு வந்திருக்கிறது ஸ்டான்லி கம்பெனியின் 5 இன்ச் மார்பிள் கட்டர். மெஷினுக்குள்ள இருந்து புகை வந்ததாக கஸ்டமர் சொன்னாங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது முதலாவதாக பிரஷ் கேப்பா கழட்டி கார்பெண்டர்ஸ் வெளியே எடுத்துக்கணும். கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக இப்ப நம்ம மெயின் ஸ்க்ரூவே கழட்டிக்கலாம். ஸ்டான்லி கம்பெனியில் இந்த டைப் கட்டிங் மெஷின் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கம்பெனி தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு 1 வருஷம் வாரண்டி கொடுக்கறாங்க. இப்ப மெயின் ஸ்க்ரூவே கழட்டிட்டோம். மோட்டார் ஹவுசிங் மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆர்மெச்சர் பாக்குறதுக்கு எரிஞ்ச மாதிரி இருந்தாலும் அது எரியல, நல்லா தான் இருக்கு. மேல தெரியுற இந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் ஏர் கவர்னு சொல்லுவாங்க. இப்போ இத கழட்டிக்கலாம். பாருங்க, காயில் நல்லா எரிஞ்சிடுச்சு. இதைத்தான் கஸ்டமர் புகை வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த காயில தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போறோம். மெஷினோட பேக் கவரை இப்போ கழட்டிக்கலாம். இதை கழட்டணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் ஒரு தடவை செட் பண்ணிக்கலாம். பேக் சைடு ஹவுசிங்ல எந்த டேமேஜும் இல்லை. அடுத்ததா நாம ஹாண்டில் ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். எரிஞ்சு போன காயிலோட 2 கனெக்ஷன் சுவிட்ச்ல தான் இருக்கும். அதனால நம்ம ஹாண்டில் கவர் கண்டிப்பாக கழட்டி ஆகணும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப ஹேண்டிலோட டாப் கவரை கழட்டிக்கலாம். காயில்ல மிஞ்சி இருக்கிற 2 வயர் பிரஷ் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. இதை இப்போ நாம ரிமூவ் பண்ணிக்கலாம். சுவிட்சோட கனெக்ட் ஆயிட்டு இருக்கிற இந்த 2 வயரை இப்ப நாம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மெஷினோட சுவிட்ச்ல மொத்தமா 4 வயர் கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. அதுல 2 வயர் ஏசி மெயின் கார்டு. இங்கே அது நம்ம கலட்ட தேவையில்லை. காயில்ல இருந்து வர்ற 2 வயரை மட்டும் தான் நாம இப்போ கலட்ட போறோம். இப்ப காயில்ல இருக்கிற 2 ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம்.
இப்ப ஹவுசிங்கோட சைடுல ஏதாவது ஒரு மெட்டல் பீஸ் எடுத்து மெதுவாக தட்டினால் காயில் தானாகவே மேலே வரும். இந்த வாசர் ரொம்ப முக்கியமானது. ஆர்மிச்சர் மாட்டும்போது இதை கீழே விழுகாமல் கவனமா பார்த்துக்கணும். இந்த வீடியோல தெரியிற மெத்தட்ல இந்த வாசரை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். நண்பர்களே, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் கம்பெனி மிஷின் சர்வீஸ் பண்ணும் போது அதோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த மெஷினோட ஒரிஜினல் காயில். பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த காயில வீடியோல தெரியிற மாதிரி கரெக்ட் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. காயில்ல வர இந்த 2 ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல 80க்கும் மேல சர்வீஸ் வீடியோ அப்லோட் பண்ணி இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவசியம் நீங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த காயிலுக்கு கீழே இருக்கிற 2 ஒயரை பிரஷ் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான், இருந்தாலும் 2 ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ஃபீல்டு ஸ்ப்ரிங்கை அகட்டி ஈஸியாக மாட்டலாம். டாப்ல வர்ற இந்த 2 வயரு இப்போது சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிக்கணும். வயரை கரெக்டா ஹேண்டில சீட்டிங் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன். சுவிட்சில கனெக்ட் பண்ண பிறகு ஹேண்டில் கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் ஸ்க்ரூவை மாட்டிக்கலாம்.
ஏர் கவரையும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். கவர் ஓட பொசிஷன் கவனிச்சுக்கோங்க. ஆர்மேச்சூர் அசெம்பிளியை இப்போது ஹவுசிங் உள்ள மாட்டிக்கலாம். இப்போது ஹவுசிங் ஸ்க்ரூவை மாட்டிக்கலாம். எல்லா ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போது கார்பன் பிரஷ் மாத்திக்கலாம். பிரஷ் கேப் நார்மலா டைட் பண்ணா போதும். கடைசியா பேக் கவரை பிக்ஸ் பண்ணிக்கலாம். மெஷின் ரெடி ஆயிடுச்சு. மெஷினில் பிளேடு இருந்தால் கவனமாக ரன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக்னிக்கல் டூல் சர்வீஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.